நண்பர்களே, இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன். இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி, கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு சொன்னால் மட்டும் பத்தாது, கதையோடைய டைட்டில் என்னென்னு பார்க்கணும். இப்போ சொல்ல போகிற கதை என்னுடைய தோழிக்கு அவங்க வாழ்க்கையில் உண்மையாக நடந்த ஒரு சம்பவ கதை தான். என்னென்னா, எங்கள் தோழி வீட்டில் இருக்கும்போது அவங்க சித்தப்பா அவங்கள என்ன பண்ண சொன்னாங்கன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது. இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஹாப்பியாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் பேர் நிலா. எனக்கு 19 வயசாகுது. எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்த்துட்ருக்காங்க. எனக்கு இப்போ 19 வயசு ஆகிற காரணத்தினால நான் இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கேன். நான் செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கும்போது எனக்கு ஸ்கூல்லேயோ அல்லது காலேஜ்லேயோ நிறைய பேர் பேசுவாங்க. நல்லா பேசுவாங்க, கொஞ்சம் க்ளோஸாக கூட பேசுவாங்க. ஆனால் நான் யார்கிட்டையுமே பேசாமல் நான் என் குடும்பம் அப்படின்ட்டு நான் வாழ்ந்துட்டுருந்தேன். இதுதான் என்னை பற்றியான ஒரு சுருக்கமான கதை. எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை பார்க்குற காரணத்தினால எங்களுக்கு பண பிரச்சனை என்பது இல்லை. இது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் வரைக்கும் நான், எங்கள் அம்மா அப்பா, நாங்கள் அதாவது என் கூட பிறந்தவங்க யாருமே இல்லை, நான் ஒரு ஆள் தான். நாங்கள் 3 பேரும் ஒரே வீட்டில் சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நாங்கள் இப்போ அதாவது நான் வந்து தனி ஹாஸ்டலில் தங்கி படிச்சிட்ருக்கேன். எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் வீட்டில் இருக்காங்க. இப்போது ஒரு 10 நாள் லீவு வந்தது. இந்த 10 நாள் லீவுக்கு தான் நான் ஊருக்கு வந்தேன். ஊருக்கு வரும்போது என்ன நடந்தது, ஊரில் வந்து வீட்டில் இருக்கும்போது என்ன நடந்ததுன்ற ஒரு கதை தான் இது. அப்பா கூட பிறந்தவங்க மொத்தத்துக்கு 6 பேர். அதில் 3 பசங்க, 3 பொண்ணுங்க. இதில் எங்கள் அப்பாவோட சேர்த்து தான் 2 பேர். எங்கள் அப்பாவை சேர்த்து 3 பேர். எங்கள் அப்பா இல்லாமல் 2 பேர். எங்கள் சித்தப்பா ரொம்ப நல்ல மனுஷன். என்னென்னா, எங்கள் சித்தப்பா வந்து அப்போலேருந்தே என்னை ரொம்ப தூக்கி கொஞ்சுவார். ரொம்ப நல்லபடியாக தான் என்கிட்ட நடந்துக்கிட்டார். என்னென்னா, அவர் வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை கேட்பாருன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி வாங்க, தெளிவாக நான் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். அன்னைக்கு காலேஜ் எனக்கு லீவ் விட்றாங்க. என்னென்னா, ஒரு 5 நாள் லீவு. நான் படிச்சிட்ருக்கிற இடத்துலேருந்து எங்கள் ஊர் சுமார் 110 கிலோமீட்டர். அந்த காரணமாக நான் டெய்லி வந்துட்டு போகிறது சிரமமாக இருக்குன்ற ஒரு காரணத்தினால தான் நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் போயிட்டுருந்தது. திடீர்னு 5 நாள் லீவு விட போகிறோன்ற மாதிரி காலேஜ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. சரி, எங்கள் வீட்டில் என்னென்னா, என்னை அடிக்கடி பஸ்ஸிலலாம் தனியாக அனுப்ப மாட்டாங்க. அதன் காரணமாக எங்கள் சித்தப்பாவை தான் அனுப்புவாங்க. அதாவது எங்கள் அப்பாவோட தம்பியை. எங்கள் அப்பாவோட தம்பி ரொம்ப நல்ல மனுஷன். என்னென்னா, சின்ன வயசுலேருந்து என்னை தூக்கி கொஞ்சம் என்னை வளர்த்தது எல்லாமே அவர் தான். ரொம்ப நல்ல ஒரு டைப்பான உடையவர் தான். அவர் தப்பான எண்ணத்துலலாம் என்னை பார்த்ததும் இல்லை, என்கிட்ட நடந்துக்கிட்டதும் இல்லை. இதுதான் அவரை பற்றியான ஒரு சுருக்கமான விஷயம். சரி வாங்க திரும்பி கதைக்குள்ளேயே போகலாம். எனக்கு 5 நாள் லீவ் விட்ற காரணத்தினால எங்கள் அப்பா அம்மாவால் வர முடியல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு அன்றைக்கி 2 பேருக்கு ஸ்கூல் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா வீட்டுக்கு வரத்துக்கு 6 மணி ஆயிரும். ஆனால் எனக்கு 4 மணிக்கே காலேஜ் முடிஞ்சிடும். அவங்க 6 மணிக்கு வந்ததுக்கப்புறம் என்னை வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டுலாம் செட் ஆகாது. அதன் காரணமாக எங்கள் அப்பா, சித்தப்பாவை நான் உனக்கு அனுப்பி விட்றேம்மா அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், ஏன்ப்பா அவரை போட்டு அலைய வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அப்பா சொன்னார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ வந்து சித்தப்பாவை வந்து கூப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே எங்கள் சித்தப்பா கார் எடுத்து வந்துட்டார் என்னை கூப்பிட்றதுக்கு. எங்கள் சித்தப்பா என்ன சொன்னார்னா, சரி வாம்மா போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வருவோம். எனக்கு கரெக்டாக காலேஜ் 4 மணிக்கு விடுவாங்க. எங்கள் சித்தப்பா டான்னு 3:50க்கெலாம் வந்துட்டார். எனக்கே ரொம்ப ஷாக்கு. அவர் வரும்போது ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரெஸ்ஸெலாம் போட்டு வந்தார். நீட்டாக இருந்தார். பார்த்தா சின்ன வயசு மாதிரி தெரிஞ்சார். எனக்கு அப்பயே லைட்டாக சந்தேகம் ஏற்பட்டுச்சு. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சித்தப்பா தானே அப்படின்ட்டு நான் ரொம்ப அலட்சியமாக தான் இருந்தேன். சரி, அன்னைக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா தான் பேசினார். ஆனால் எப்பயும் போல் பேசாமல் எனக்கு வந்து ரொம்ப கேரிங்காக என்னை வந்து என்கிட்ட பேசினார். என்னென்னா, இந்தம்மா சாப்பிடு, இதை சாப்பிடு, இது சாப்பிட்டே ஆகணும், இது சாப்பிட்டா தான், இல்லை நான் கோச்சிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசினார். சரி என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா திடீர்னு 2 நாள் நாங்கள் கோவிலுக்கு போகிறோன்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டில் 2 பேரும் கோவிலுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே என்னென்னா, நீ வரியாம்மான்னு கேட்டாங்க. நான் வரலப்பா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அப்போ என்ன சொன்னாங்க, இல்லைம்மா நீ தனியாக எப்படிம்மா இருப்ப அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்க வரத்துக்கு 3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தான் கிளம்புனாங்க. கிளம்புனதுக்கப்புறம்
எங்கள் சித்தப்பா ஒரு ஒரு 3-4 மணி நேரத்துக்கு அப்புறம் கால் பண்ணார். கால் பண்ணி "என்னம்மா பண்ணுற? சாப்பிட்டியாம்மா?" அப்படின்னு கேட்டார். சாப்பிட்டேன் சித்தப்பா. சொல்லுங்கள் சித்தப்பா அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் சொன்னார், "எங்கேம்மா இருக்க? நான் இந்த மாதிரி வெளில போகிறேன். நீயும் வந்து இதுவாக தானே இருக்க, தனியாக தானே இருக்க. நீ வேணா வாயேம்மா, நம்ம 2 பேரும் சேர்ந்து எங்கேயா வெளில போயிட்டு வருவோம்" அப்படின்னாரு. அப்போ நான் எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். "அப்பா இந்த மாதிரிப்பா சித்தப்பா வெளில போகிறாராம். நானும் தனியாக தானே இருக்கேன். கூப்பிட்றாருப்பா" அப்படின்ட்டு. அப்போ என்ன எங்கள் அப்பா சொன்னாங்கன்னா, "சரிப்பா போயிட்டு வா. இதில் என்ன இருக்குது? சித்தப்பா தானே கூப்பிட்றாரு. வேணா போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொன்னாங்க. சரி நானும் எங்கள் சித்தப்பா கூப்பிட்ட உடனே, சரி போயிட்டு வரலான்ட்டு சித்தப்பா வாங்க சித்தப்பான்னு சொன்னோன்னே, அவர் வந்து வீட்டுக்கே வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் வீட்டில் வந்து உட்காந்துருந்தாரு. உட்காந்து "டீ போட்டு குடும்மா" அப்படின்னாரு. டீ போட்டு குடுத்தேன். இதே மாரி தான் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டுருந்தது. அதுக்கப்புறம் நாங்க வெளில போனோம். அப்புறம் வந்தோம். வந்ததுக்கப்புறம் வீட்ல வந்து என்ன சொன்னாருன்னா, "சரிம்மா நீ நீ வந்து தூங்கு. நம்ம நாளைக்கு காலையில பார்ப்போமான்னு" சொல்லிட்டு போனாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, ஒரு 1/2 மணி நேரத்தில, "தனியா வந்து நீ தூங்குறதுக்கு பயப்படுவியாம்மா? நான் வேணா வந்து துணைக்கு இருக்கட்டுமாம்மா?" அப்படின்னு கேட்டாரு. "இல்ல நீ வேணா நம்ம வீட்டுக்கு வாம்மா" அப்படின்னாரு. "இல்ல, இல்ல சித்தப்பா அதெல்லாம் பரவால்ல" அப்படின்னு கேட்கும்போதே எனக்கு சந்தேகம் லைட்டா எழ ஆரம்பிச்சிடுச்சு. சரி நம்ம இதுக்கு இப்போதைக்கு எதுவும் யோசிக்க வேணான்னு பார்த்தோன்னே, அடுத்த நாள் வந்து எங்க சித்தப்பா சொன்னாரு, "உன்ட்ட கொஞ்சம் பேசணும்மா" அப்படின்ட்டு. "சொல்லுங்க சித்தப்பா" அப்படின்னா, "இல்லைம்மா கொஞ்ச நேரம் நான் பேசணும்" அப்படின்னு சொன்னாரு. சரி சொல்லுங்க சித்தப்பான்னு சொன்னோன்னே, "உனக்கே தெரியுமா எனக்கு இப்போ 32 வயசு ஆகுது. இதுவரைக்கும் எனக்கு ஒரு பொண்ணு கூட அமையல. ரொம்ப வருத்தமா இருக்கு. நீ வேணா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற" மாரி கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், "இல்ல வாய்ப்பே இல்ல சித்தப்பா. என்ன சித்தப்பா உங்களுக்கும் எனக்கும் என்ன வயசு? ஏன்னா உங்களுக்கு 32 எனக்கு 19 உங்களுக்கும் எனக்கும் 14 வயசு டிஃப்ரெண்ட் இருக்கு. இது எப்படி சித்தப்பா வேலைக்கு ஆகும்?" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், "சரிம்மா நீ வந்து கல்யாணன்றது கூட வேணாம். நீ எனக்கு ஒரு சில விஷயங்களுக்கு உதவி பண்ணா மட்டும் போதும்" அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட்டு புரியல. நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன், "சரி சித்தப்பா எந்த உதவியா இருந்தாலும் நான் பண்ண தயார்" அப்படின்ட்டு. திரும்பி கேட்டேன், "என்னதான் சித்தப்பா உதவி?" அப்படின்ட்டு. அவர் அப்பதான் கொஞ்சம் டீப்பா பேச ஆரம்பிச்சாரு. "சரி இதுதான் உதவி" அப்படின்ட்டு. எனக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. "சித்தப்பா என்ன சித்தப்பா என்ட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு செம்ம கோவம் வருது. நான் உங்களுக்கு மேல எவ்வளோ மரியாதை வச்சிருந்தேன். என்ட்ட போய் இப்படி பேசுறீங்களே! நான் உங்கள அப்பா மாரி தானே பார்த்தேன். நீங்க போய் என்ட்ட இப்படி பேசுறீங்களே சித்தப்பான்னு" சொன்னதுக்கப்புறம், அப்ப நான் டென்ஷன்ல ஓங்கி அரைஞ்சுட்டேன். அரைஞ்ச உடனே அவர் ரொம்ப கோவமாகி என்ட்ட கத்துனாரு. நான் என்ன தப்பா கேட்டேன்னு. அப்புறம் நான் எல்லாத்தையும் தெளிவா உட்கார வச்சு பேசினேன். "சித்தப்பா இதெல்லாம் தப்பு. இப்படிலாம் பேசக்கூடாது. நான் உங்கள அப்பாவா பார்த்தேன். நீங்க வந்து இப்படிலாம் இருப்பீங்கன்னு நான் நினச்சு கூட பார்க்கல" அப்படின்ட்டு ரொம்ப எமோஷ்னலா நான் பேசினேன். நான் எமோஷ்னலா பேச பேச அவரும் வந்து ரொம்ப இறங்கி போயிட்டாரு. என்னன்னா, நம்ம பண்ணது தப்புன்றது அவரே உணர்ந்தாரு. நான் சொல்லிட்டேன், "சித்தப்பா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நானே உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சித்தப்பா" அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவர் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு, "ரொம்ப சாரிம்மா, தப்பா நான் நெனச்சுட்டேன். நீ வந்து என்ன யாருன்னு இப்ப தான் என்ன புரிய வச்சிருக்க" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு, "ரொம்ப மன்னிச்சிரும்மா, சாரிம்மான்னு" சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் நானே அவருக்கு ஒரு நல்ல பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என் தோழி எனக்கு சொன்ன ஒரு கதை. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த நல்ல ஒரு கன்டென்ட்ல சந்திப்போம்.